இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இதோ நான் உங்களை பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை கண்ணோக்குகிற கர்த்தர், நம்மை காண்கிற தேவன், ஆண்டவருடைய அன்பு பெரியது. ஆதாமும் ஏவாளும் யார் நம்மை காண முடியும், கர்த்தர் இங்கே இல்லை என்று துணிந்து தேவன் புசிக்காதீர்கள் என்கிற கனியை புசித்தார்கள். கர்த்தர் கண்ணோக்கினார், கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார், அவர்களிடத்தில் வந்தார். நான் புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை புசித்து விட்டீர்களோ? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் செய்கிற நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி, கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு விரோதமானதை அல்ல, ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யும்போது நம் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள், நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் மேலானதாக இருக்குமானால், அதே எசேக்கியேல் 36:11 சொன்னது போல, உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்க செய்வேன், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இயேசு தம்முடைய 12 சீடர்களை தெரிந்தெடுத்தார். உலக பிரகாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், மீன் பிடிக்கிறவர்கள், மருத்துவ பணியை செய்தவர்கள், வரி வசூலிக்கிற தொழில் செய்கிறவர்கள், கூலி வேலை செய்கிறவர்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை உருவாக்கினார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பண்படுத்தப்பட்டு. ஒரு நிலம் சும்மா அப்படியே நாம் விதைத்து விட முடியாது, அந்த நிலம் உருவாக்கப்பட வேண்டும். அவரிடத்தில் வருகிற நாம் உருவாக்கப்படுவோம். ஆண்டவரிடத்தில் குறைவுள்ளவர்களும் வந்து நிறைவானார்கள், நிறைவானவர்களும் எடுத்து பயன்படுத்தப்பட்டார்கள். உலக பிரகாரமான பொருளாதார ரீதியிலே குறைவுள்ளவர்கள் வந்தவர்கள் தங்களுடைய குறைவிலும் ஆண்டவருக்காக வாழ்ந்தார்கள். ஐஸ்வர்யவான்களும் அவரை தேடி வந்தார்கள், ஆண்டவர் அவர்களையும் எடுத்து பயன்படுத்தினார். இந்த வார்த்தையை கேட்கிற நாமும் யாராகவும் இருக்கலாம், நம்முடைய நிலைமை எந்த சூழ்நிலையிலும் இருக்கலாம். கர்த்தர் இந்த கால வேளையிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், முந்தின சீரை பார்க்கிலும், நாம் கடந்து வந்த பாதையை பார்க்கிலும், அதிலே ஒருவேளை உலக பிரகாரமாய் நீங்கள் உயர்ந்தவர்களாக மேன்மை உள்ளவர்களாக இருந்தாலும், இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை நற்சீர் உண்டாக செய்வேன். நற்சீர், நல்ல சீர். இங்கே வசனம் சொல்கிறது, பண்படுத்தப்பட்டு. ஒரு நிலத்தை உழுது மரமடித்து அதற்கு பின்பு அதற்கு தேவையான தண்ணீர் பாய்ச்சி அதற்கு செடிக்கு தேவையான விதைகளை விதைத்து அதை பயன்படுத்துவது போல இங்கே கர்த்தர் சொல்லுகிறார். உங்களையும் நான் ஒன்றுமில்லாமல் இருக்கிற, சாதாரணமாயிருக்கிற, எளிமையாயிருக்கிற நாம் யாராக இருந்தாலும் கர்த்தர் உருவாக்க முடியும், மாற்ற முடியும், மேன்மைப்படுத்த முடியும். மீன் பிடிக்கிற பேதுருதான் நிழல் பட்டவர்கள், அவனுடைய நிழலுக்காக காத்திருந்தார்கள், ஏங்கினார்கள். அவனுடைய வார்த்தைக்காக காத்திருந்தார்கள். ஆண்டவர் யாரையும் எந்த சூழ்நிலையிலும் உயர்த்த முடியும், பயன்படுத்த முடியும், ஆசீர்வதிக்க முடியும். நம்முடைய குறைவுகளை
நிறைவாக்க முடியும். ஆகவே இந்த கால வேளையிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். அநேகருக்கு நாம் ஒரு நற்சீர் உண்டாக்கக்கூடிய நல்ல குணங்களை இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த பாதை, அவர் வாழ்ந்து காண்பித்த பாதை, நாம் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டிய காரியங்களை மாற்றிக்கொள்வோம். நமக்கு சரி என்கிற பாதை அல்ல, இந்த வேதம் எதை சரி என்று சொல்கிறதோ அந்த பாதையிலே செல்வோம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, எங்களை கண்ணோக்குகிறவர், பண்படுத்துகிறவர், பயன்படுத்துகிறவர், உயர்த்தி மேன்மைப்படுத்துகிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.